இன்றைக்கி நம்ம க்ரீட்டிங் கார்ட் டீச்சர்ஸ் டேக்கு பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரூஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீட்டிங் கார்ட் தான் டீச்சர்ஸ் டே வரப்போனால பண்ண போகிறோம். இது நம்ம பாப்அப் க்ரீட்டிங்கில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கலர் பேப்பர் வாங்கி அதை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி அதில் வந்து நீங்கள் கடையில் வந்து அப்படின்னா பேட்டர்ன் டேப் கிடைக்கும், அது வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவருக்கு நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 8 சென்டிமீட்டர் இல்லை 6 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8 நீங்கள் 6 இல்லை எடுத்தால் போதும். பெரிய பெரிய ஃப்ளவராக வேணும்னா நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. பாருங்கள், கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ராஸாகவும் வராது. கட் பண்ணிட்டேன் அதை அப்படியே கார்னர் டு கார்னர் அந்த கார்னர் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இது இன்னொன்று இது பண்ணால் ஹாஃப் ட்ரையாங்கிள். இதில் வந்து நீங்கள் பெட்டல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் இப்போ நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இதோ கட் பண்ணியாச்சு. ஃப்ளவர் ஆட்டம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஒரு ஹார்ட்டின் மாதிரி இருக்கிறது விட்டு ஒரு ஹார்ட்டின் மாதிரி இருக்கிறது விட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஹாஃப் பெட்டல் அதை கட் பண்ணிடுங்க. அதாவது ஃபுல் பெட்டல் தான், ஹார்ட்டில் ஹாஃப் கட் பண்ணிட்டு அதை அப்படியே மேலே ஒட்டினீங்கன்னா ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் 7 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 7 ஃப்ளவர்ஸ் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று ஒட்டிக்கோங்க. அந்த கார்னரில் 2 டாட் வச்சு அங்கே 2 டாட் வச்சு அதை சைடை ஒட்டுங்க. அப்புறம் திருப்பி சென்டரில், அப்புறம் திருப்பி அந்த சைடாக அந்த மாதிரி 7 இது வைக்கிறீங்களே இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே அதை ஒட்டுங்க. இப்போ நான் ஒரு மாயாஜால ஒரு இதுவாக ஒட்டி காட்டுறேன் பாருங்கள், என்ன மாயாஜால் பண்ணுறேன்னு. நீங்களும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே பண்ணுவீங்க, பார்த்து முடிச்சுட்டு பண்ணுங்க. ஓகே, மாயாஜாலா பூம் பூம். இருங்க, இன்னும் ஒட்டலை, ட்ரை ஆகிற வெட்டி காட்டுறேன். ஃப்ளவர் மாதிரி இருக்குது, காட்டுறேன். நல்லா அதை இதில் மட்டும் போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்டிக் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆன வெட்டி அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரை ஆகிற கேப்பில் லீவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்கேல் கேப் எடுத்து அதை நான் வந்து ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு சைடு மட்டும் ஒரே ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு அதை அப்படியே ஜிக்ஸாக்காக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வேணால் நான் அந்த சைடை ஃபோல்டு பண்ணிட்டு அந்த ஒரு இது கட் பண்ணும்போது உங்களுக்கு லீஃபே கிடச்சிரும். நிறைய எனக்கு 6 லீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 6 லீஃப் கிட்ட கிடைக்கும். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். எனக்கு இப்போ 6 லீஃப் கிட்ட கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த ட்ரை ஆகிற கேப்பில் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை ஆகிற கேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையும் விரித்து காட்டுறேன். லீஃப் ஷேப்லேயே கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்கள், 1 2 3 4 5 6 கரெக்டாக 6 லீஃப் வந்திருக்கு. இப்போ பூம்பா பாருங்கள், கலரும் மாறிடுச்சு, ஃப்ளவர் கலரும் மாறிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஃப்ளவரு தப்பப்படல. மெயின் ஷீட்டில் ஒட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மெயின் ஷீட்டில் ஒட்டக்கூடாது, தனியாக ஒரு கலர் பேப்பரில் ஒட்டுங்க. நான் A4 ஷீட்லேயே அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 1 2 மார்க் பண்ணிக்கோங்க. என் ஹேர் வேறு தெரியாதா? ஓகே, இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன லைனாக அது சின்னதாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அந்த இதெல்லாம் கட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் சும்மா குட்டியாக கட் பண்ணுங்கள். அந்த இது கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மீதி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த சைடாக பின்னாடி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது இப்படி அதை இன்சைடாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெளியே தள்ளாதீங்க, அப்படியே உள்ளாரையே தள்ளிக்கோங்க. ஓகே, உள்ளார தள்ளி அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சுருகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு குட்டி பேப்பரை அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பேப்பரில் நான் வந்து பெஸ்ட் அப்படின்னு எழுத போகிறேன். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பேப்பரில் நான் அப்படி பெஸ்ட் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, இப்போ அப்படியே எடுத்துட்டு இப்போ பெஸ்ட்டுங்கிறத ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீச்சர் அப்படிங்கிறதையும் எழுதி நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு பதிலாக பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எதோ கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ பாருங்கள், டீச்சர் ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸ் எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலி நான் இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கேமரா ஃபோன் செட் பண்ணிட்டேன், அதனால் என் ஹெட்லாம் தெரியுது. இந்த மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் ஹேர் வேறு தெரியுது. இப்போ நீங்கள் பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறது அப்படி நீங்கள் எழுதிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் மீதி இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே எதுவுமே தெரியாது. கட் பண்ணி விட்ருங்க. அப்படி கட் பண்ணி விட்ருங்க மீதி. இப்போ அதையும் அப்படியே பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு இருக்குல்ல, அதையும் அப்படியே ஒட்டிடுங்க. அதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க. அதுவும் இல்லாமல் மடங்கும் போது கரெக்டாக மடங்குதான்னு செக் பண்ணி ஃபோல்ட் ஆகும்போது கரெக்டாக ஃபோல்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா சென்டரில் எது தப்பாக ஏதாச்சுன்னா ஃபுல்லாக கசங்கிடும். ஃப்ளவரையும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. பெஸ்ட் டீச்சர். ஓகே, இப்போ நம்ம வந்து பர்பிள் கலர் பேப்பர் எடுத்து குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளவர் வரைஞ்சிப்போம். குட்டி குட்டியாக ஃப்ளவர் வரைஞ்சி நம்ம அதில் வந்து பண்ணலாமா? பாருங்கள், இப்போ டிஷ் ஃப்ளவரும் வந்துடுச்சு, லீஃபும் வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஸ்கெட்ச் வச்சு லைன் வரைஞ்சி ஃப்ளவர் ஒட்டி லீஃபும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அப்புறம் அங்கே வந்து நான் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு எழுதிவிட்டேன். இப்போ நான் வந்து தான் வந்து மெயின் ஷீட்லேயே ஒட்டணும். இப்போ ஒட்டுங்க. நீங்களும் வந்து வேலை மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, மறந்தும் ஒட்டிடாதீங்க. ஒட்டினீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து திரும்பவும் நீங்கள் இன்னொரு மெயின் ஷீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அதை எடுத்து நீட்டாக சேர்ந்தாங்க செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக டிசைன் ஃப்ரண்ட் பேஜ் டிசைனில் யோசித்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 ஃப்ளவர்ஸ் ஃப்ரண்ட்டில், அப்புறம் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிட்டு இங்கே ஒரு ஃப்ளவர், அப்புறம் ஹார்ட்டின்னு 2 ஒட்டி, பேக் பேஜில் தேங்க்யூன்னு சொல்லிட்டு 2 இது ஒட்டியாச்சு. ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் ஆகிடுச்சு, ஏன்னா நான் நைட்டு ஷூட் பண்ணவே இல்லை. பாய் பாய்.